Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்றைக்கு லெசன் 3 படிக்க போகிறோம் இன்ஷால்லா. லெசன் 1 நாங்கள் படித்தோம். குர்ஆனில் இல்லாட்டி அரபில் வேண்டிய வார்த்தை எடுத்தால் வந்து ஒன்றோ இசுமாய்க்கும் ஃபிஹிலாய்க்கும் ஹர்ஃபாய்க்கும். ஸோ இது தான் நாங்களோட லெசன் 1. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன் அரபால் இல்லை, இங்கிலீஷில் தான் பண்ணோம். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு அதை. ஸோ அடுத்தது லெசன் 2ல் நாங்கள் படித்தோம் எப்படி ரஃபா நசிப் ஜர் கண்டுபிடிக்கிறேன். அது இன்னும் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வரல. ஓகே, இது ரஃபா நசிப் ஜர். ஓகே, இது வந்து என்ன என்று சொன்னால், நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு இசும் எடுத்தால் இப்போ நாங்கள் அதை முதலாவது லெசன் 1ல் இசும் ஃபிஹில் ஹர்ஃப் படித்தோம் தானே. இப்போ நாங்கள் ஃபிஹிலை படிக்க போகிறதும் இல்லை, ஹர்ஃபை படிக்க போகிறதும் இல்லை. இப்போ நாங்கள் இசும் அது 3ல் இசுமை எடுத்தாச்சு. இப்போ இசுமை வெளியே எடுத்து இப்போ இசுமை தான் நாங்கள் படிக்கணும்னு போகிறோம். சரியா? இப்போ முதலாவது நாங்கள் படிக்கிற இசும். அதுக்கப்புறம் இசும் முடிஞ்ச பிறகு ஃபிகிலை படிப்போம். ஃபிகில் முடிஞ்ச பிறகு ஹர்ஃப் வந்து 2 நடுவில் வரும். ஸோ முதலாவது நாங்கள் படிக்கிறது இசும் என்றால் அந்த பேர், அதை பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ இசும் ஒன்று எடுத்தால் ஒரு இசுமை நீங்கள் நினைங்க, ஒரு காராக நினைங்க. ஒரு காருக்கு 4 ரோதைக்கும் தானே. அது மாதிரி இசுமுக்கு ஒரு இசும் வேண்டிய இசும் குர்ஆனில் ஒரு வேண்டிய ஒரு இசும் எடுத்தால் அதுக்கு என்ன இருக்குமெண்டா 4 ப்ராப்பர்ட்டிஸ், 4 தன்மைகள் இருக்கும். ஒரு காருக்கு 4 ரோடு இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தானே. அதுக்கு 4 தன்மைகள் இருக்கும். அது 4 தன்மைகள் படிக்கிறது தான் இசும் படிக்கிறேன், அவ்வளோதான். அதுதான் இசும். அதான் 4 தன்மைகளை படித்தா இசும் படித்து முடிஞ்சு. ஓகேயா? ஓகே, சரி. இப்போ அந்த 4 தன்மையில் முதலாவது தன்மை, அதை 4 தன்மையை முதல்ல நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒன்றாவது வந்து அதோட நிலைமை வந்து இருக்குது. அந்த நிலைமையை தான் நாங்கள் படித்தோம் லெசன் 2ல் ரஃபாவா நசுபா ஜர்ரா. அதோட நிலைமை என்ன நிலைமையில் அவர் இருக்கிறார்? அவர் செய்யக்கூடியவரா, இல்லாட்டி படக்கூடியவரா, அப்படி இல்லாட்டி அவர் என்ன சரி அதை உரிமை கொண்டாடுற உரிமை என்ற வார்த்தையில் வாரதா, அவருடைய பேனை என்று சொன்னால் அவர் என்றது நாங்கள் ஜார் ஸ்டேட்டத்தில் படித்தோம் தானே. இந்த அது அவருடைய பேன், அது பேனையில் உரிமை கொண்டாடுறாரு அது. ஸோ இது தான் நாங்கள் 2வது லெசனில் படித்தோம். ஓகே, கொஞ்சம் ரீகேப் ஒன்று பண்ணுறேன்னா சரிங்களா, சிலவங்க நினைவில்லாமல் இருக்கும். என்ன இதை போடுறேன்னு சொன்னால் மாஷால்லா நிறைய பேர் அசைன்மெண்ட்ஸ் முடிச்சு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த லெசன் 3 வந்து கொஞ்சம் டீட்டெயில் ஆகிக்கும். ஸோ ஐசுட்டீம் என்னென்னு சொன்னால், நான் இந்த லெசனை 3 வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நாளண்டைக்கும் நான் நினைக்கிறேன் போட்டுப்பாடும். ஐசுட்டீம் இப்போ அசைன்மெண்ட் இல்லை. இந்த லெசன் 3 3 பார்ட், நாளைக்கு 3 பார்ட் இது. இது 3 பார்ட் முடிஞ்ச பிறகு தான் அசைன்மெண்ட் வரும். ஸோ ஐசுட்டீம் 3 நாளைக்கு கண்டினியூஸாக போட்டுப்பாடும். ஓகேயா? ஓகே, கம் பேக் டு த டாபிக். இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இசுமில் 4 தன்மையில் முதலாவது தன்மை ஒரு நிலைமை. அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து ஒரு லைட்டாக டச் பண்ண போகிறோம் இசும்ட அடுத்த 3 ரோதையும். அது என்ன அடுத்த 3 ரோதை? அது 3 ரோதை தான் அடுத்த தன்மைகள் தான். ஒன்று நிலைமை ரஃபா நசிப் ஜர். 2வது ஒவ்வொரு இசுமும் ஒன்று ஆணாய்க்கும் பெண்ணாய்க்கும். சரியா? எவ்வளோ தூரத்துக்கு அரபில் வந்து உசுறு இல்லாததுக்கும் ஆண் பெண் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது நாங்கள் இப்போ படிக்கிறோம் இல்லை, இப்போ கொஞ்சம் லைட்டாக டச் பண்ண போகிறோம். சரியா? 3வது வந்து ஒவ்வொரு இசுமும் ஒரு நம்பர் இருக்கும். நம்பர் என்று சொன்னால் ஒன்றைக்கும் ஏகவச்சன பகுவச்சனை சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒன்மை பன்மை என்றிக்கும். ஆனால் அரபில் கொஞ்சம் வித்தியாசம். ஒன்மைக்கும் அதுக்கப்புறம் 2 ஈக்கும் பேரிக்கும், அதுக்கப்புறம் தான் பன்மைக்கும். சிங்குலர் பேர் ப்ளூரல். அரபில் கொஞ்சம் அந்த பேர் என்றதும் வரும். சரியா? அது நாங்கள் தமிழில் சிங்களத்தில் ஈக்காது. இங்கிலீஷில் பேர் என்று சொல்லுவாங்க, ஆனால் சிங்குலர் ப்ளூரல் தான் ஈக்கும். ஆனால் இங்கே பேரும் வரும், 2 என்றதும் வரும். சரியா? அப்போ 4வது அது சொல்லுவாங்க மக்ரிஃபா நக்கீரா. இங்கிலீஷில் சொல்கிறேன்டா ஸ்பெசிஃபிக் காமன். சரியா? அப்படின்னா தமிழில் குறிப்பிட்டது குறிப்பிடப்படாதது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச எக்ஸாக்டாக தெரியும், எக்ஸாக்டாக தெரியாது. அதை நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். சரியா? இப்போ
ஆனால் இப்போது அதை நாளையும் கொஞ்சம் இதை இங்கே டச் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் முஸ்லீம் சார்ட்டுன்னு உண்டு. இந்த முஸ்லீம் சார்ட் இருக்குது, இதுதான் இந்த பிக்சர்ல இருக்குது முஸ்லீம் சார்ட். இந்த முஸ்லீம் சார்ட் வந்து ஆக முக்கியமான விஷயம் உண்டு. உங்களுக்கு அரபு படிக்கணுமெண்டா, இதுக்கு போகிற இதை லெசனை கண்டினியூ பண்ணணுமெண்டா இதை சார்ட்டை மெமரைஸ் பண்ணவே வேணும். அப்படி மெமரைஸ் பண்ணலாட்டி சரியான லேசி மெமரைஸ் பண்ண ஒரு 5 தடவை சொன்னால் மெமரைஸ் ஆகிடும். சரியா பார்த்துக்கொண்டு இதை மெமரைஸ் பண்ணலாட்டி ப்ளீஸ் குரூப்லேருந்து பேசிடுங்க. ஏன்டா இதுக்கு போகிறோம் இதை லெசனை உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் இதை மெமரைஸ் பண்ணாட்டி. ஸோ என்னென்னு சொன்னால் இதில் சரியான லேஸ் இது சிலபஸ். ஆனால் ஒரு கொஞ்சம் 2-3 விஷயம்தான் இது மெமரைஸ் பண்ணுறதுக்கு. 2-3 விஷயம் சொன்னது கொஞ்சம் இது. ஆனால் அதுவும் சரியான லேசிங் கூட அதுவும் பண்ணால் தான் அதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்த இதுக்கு போயிடும். ஆனால் இவ்வளோ லெசன் 1 லெசன் 2 ஒன்றுமே மெமரைஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் ஒரு லாஜிக்கல் என்ன விஷயங்களும் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு என்ன செய்யணுமெண்டா நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணவே வேணும். ஓகே, இப்போ நான் முதல்ல முஸ்லீம் சார்ட்டை சொல்கிறேன். இப்போ இது தான் லெசன் 1 படிச்சிங்க, லெசன் 2 படிச்சிங்க. இன்னும் அரபி வார்த்தை ஒன்று வரல. அது ஃபிஹில், அது என்ன ரஃபா நசுப் ஜர்ன்னு சொன்னதுக்கு அது அந்த கன்செப்ட் தானே. ஒரு அரபு வார்த்தையை படிக்கல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் அரபு வார்த்தையை படிக்க போகிறோம். நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் மிச்சம் முஸ்லீமாக இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அது முஸ்லீம்ன்றதுலேயே ஸ்டார்ட் ஆகுறோம். சரியா, இப்போ முஸ்லீம் சார்ட்டை நான் முதல்ல சொல்கிறேன். ஓகே, இப்போ படிக்கக்கூடிய வார்த்தை தான் முஸ்லீம். சரியா, அப்போ நீங்கள் இதை வந்து அர்த்தம் படிக்கிறது நோக்கம் இல்லை. அர்த்தம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அர்த்தத்தை பற்றி யோசிக்கவே வேணாம். இப்போ நாங்கள் படிக்கிறது நஹு. அர்த்தம் என்ன நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் நஹுவை சரியாக படிங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ஒரு சூறாட அர்த்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு எத்தனையோ குர்ஆன்ல இருக்கிற எத்தனையோ வார்த்தைகள் அர்த்தம் வந்துடும். ஸோ ஐஸ்வர்யம் அர்த்தத்தை பற்றி இப்போ ஒரி பண்ணவே வேணாம். நஹுவை கிராமரை படித்து கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் சர்ஃப் என்ற ஒரு லெசன் வரும். அதில் ஒரு ரூட் லெட்டர் 3 லெட்டர் எடுத்து நீங்கள் ஒரு ரூட் லெட்டரால் 1000க்கும் மேலே வார்த்தை செய்வீங்க. ஸோ அதை சுற்றியும் அது அப்போ அர்த்தமெல்லாம் படிக்கிறது 10 லேசி. முழு குர்ஆன்லேயும் நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 1600 500 மாதிரி தான் ரூட் லெட்டர்ஸ் ஈக்குது. அது இந்த ஹர்ஃபோட சேர்த்து எனக்கு நினைவிக்கிற மாதிரிக்கு எக்ஸலில் செஞ்சு வச்சுருந்தேன். எப்படி சரி. ஸோ அதை சுற்றியும் அர்த்தத்தை பற்றி யோசிக்கவே வேணாம். இதை படித்து கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ரைட். நான் முஸ்லீம் சார்ட் சொல்கிறேன். முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமீன், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. மறுபடியும் சொல்கிறேன். முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமீன், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. இதை எப்படி நீங்கள் பாடமாக்கணும் வேண்டாம், எவ்வளோ தூரத்தில் பாடமாக்கணும் வேண்டாம். முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமீனி, முஸ்லிமீனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. அந்த லெவலுக்கு பாடமாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் முதல்ல அது பாடமாக இயலும். சரி, இப்போ இந்த சார்ட்டில் என்ன அர்த்தம்? ஓகேயா, இந்த சார்ட்டில் என்ன அர்த்தம் என்று சொன்னால் முஸ்லிமுன். இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தா விளங்கும். இது 3க்கு பிரிஞ்சிக்குது. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் என்றது ஒரு கொலம். முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி என்றது இன்னொரு கொலம். முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன என்றது இன்னொரு கொலம். இதில் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். இதில் முஸ்லிமுன் நீங்கள் யோசிச்சுவீங்க, அரபுல ஊ ஆ ஈ சவுண்ட் ஈக்குதுண்டு. இப்போ உங்களுக்கு விளங்கும் அதை சவுண்ட் ஈக்குதுண்டு. முஸ்லிமுன் என்றால் அது ஊ சவுண்ட் வருத்தானே, உன் சவுண்ட். அது உன் சவுண்ட் வந்தால் அது வந்து ரஃபா. சரி, நாங்கள் முதல்ல படித்தோம் ரஃபா நஸ்ப் ஜர். இப்போ பார்க்குறோம் ஹவு டு டெல் தி ஸ்டேட்டஸ். அப்படின்னா இந்த நிலைமையை கண்டுபிடிக்கிற எப்படி. இப்போ இதுதான் டாபிக். இது லெசன் 3ல் டாபிக் வந்து நிலைமையை கண்டுபிடிக்கிறது, ஹவு டு டெல் தி ஸ்டேட்டஸ். அதில் இது சார்ட்டை படித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு குர்ஆன்ல ஒரு வேர்டை எடுத்து அதில் நிலைமையை கண்டுபிடிக்கலும். இது ரஃபா நசுபா ஜர்ன்னு கண்டுபிடிக்கலும். நான் சொல்லித்தரேன், பேசிக் தான் இது. கொஞ்சம் உங்களுக்கு போக்கில் விளங்கும். ஆனால் ஒரு ஐடியா ஒன்று வரும். முஸ்லிமுன் என்று கண்டிங்கன்னா என்ன வச்சுக்கோங்க, குர்ஆன்ல எங்கே சரி முஸ்லிமுன் என்று கண்டிங்கன்னா அது வந்து ரஃபா. அப்படி இல்லாட்டி காஃபிருன் என்று கண்டிங்கன்னா அது ரஃபா. அப்படி இல்லாட்டி மூமினுன் என்று கண்டிங்கன்னா அது ரஃபா. சரியா, எப்பயாவது உன் கண்டிங்கன்னா அது ரஃபா. கிதாபுன் இல்லாட்டி கலமுன், எப்படி என்ன சரி உன் என்று கண்டிங்கன்னா 100% அது ரஃபா ஆல்மோஸ்ட். சரியா, இன்ஷா அல்லாஹ். அட்வான்ஸ் கிராமரில் ஆகிது. ஆனால் பேசிக்காக இப்போ என்ன வச்சுக்கோங்க, உன் வந்து ரஃபா. முஸ்லிமுன் ரஃபா. முஸ்லிமன்
என்ன தவறு தேர் பேசு ஃபதா ஃபதா கசரா தம்மன்னு சொல்லுவோம். இது முஸ்லிமன். முஸ்லிமன் என்றால் அது வந்து நசுப். முஸ்லிமன் குர்ஆனில் நீங்கள் எங்கே சரி கண்டீங்கன்னா அவர் நசுப் ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு, நசுப் நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? இதே நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குர்ஆனில் எங்கே சரி நீங்கள் முஸ்லிமின் என்று கண்டீங்கன்னா அவர் வந்து ஜர் ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு. முஸ்லிமின் என்று கண்டீங்கன்னா ஜர் ஸ்டேட்டில் இருக்கிறாரு. சரி, முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். நான் நினைக்கிறேன் இது சரியான லேசி. நினைக்கிறேன் ரஃபா நசிப் ஜர்ரை கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் தான் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். சரி, ஆனால் இன்னொன்று நான் சொன்னேன் தானே 4 ரோது இருக்குதுண்டு. அது 4 ரோதில் ஒன்று தானே நிலைமை. அப்போ ரஃபா நசிப் ஜர்ரை கண்டுபிடிச்சாங்க தானே. எங்கேயாவது குர்ஆனில் முஸ்லிமுன் என்று கண்டீங்கன்னா அது ஆணை தான் குறைக்குது. பெண் சாட்டை தான் நான் சொன்னேன் பார்ட் பியில் படிப்போம் என்று. இப்போ நினைச்சுக்கோங்க, முஸ்லிமுன் என்றால் ஆண். சரியா? முஸ்லிமுன் என்றால் ஆண். முஸ்லிமன் என்றால் அதுவும் ஆண் தான். முஸ்லிமின் என்றால் ஆண் தான். மூணுமே ஆண் தான். ஆனால் ஒவ்வொரு நிலைமையில இருக்குது. ரஃபா நசப் ஜாரி ஸ்டேட்டஸில் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது கிளியர் உண்டு. ஓகே, அடுத்தது இந்த 4 ரோதில் இப்போ 2 ஆனா பெண்ணாக கண்டுபிடிக்கலும் முஸ்லீம் சாட்டை வச்சு நிலைமையை கண்டுபிடிக்கலும். 3வது எங்களுக்கு இது ஒண்டா பன்மையான்னு கண்டுபிடிக்கலும். முஸ்லிமுன் என்றால் ஒரு முஸ்லீம், முஸ்லிமுன் என்றால் ஒரு முஸ்லீம், முஸ்லிமன் என்றாலும் ஒரு முஸ்லீம், முஸ்லிமின் என்றாலும் ஒரு முஸ்லீம். சரியா? அதுதான் அப்போ எங்களுக்கு நம்பரையும் கண்டுபிடிக்கலும். 4வது அவர் மாரிஃபாவா நக்கீராவா, ஸ்பெசிஃபிக்காக காமனா, அப்படி இல்லாட்டி தமிழில் குறிப்பிட்டதா குறிப்பிக்கப்படாததா, அது எப்படி கண்டுபிடிக்கல, அறியப்பட்டதா அறியப்படாது, அது இப்படி என்ன எடுக்கலும். ஸோ இப்போ நம்ம லைட்டாக என்ன வச்சுக்கோங்க, அதை நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். இதை 4 டீட்டெயிலாக படிப்போம். இதை சார்ட்டுக்கு சொல்லி நான் சொல்கிறேன். அல் முஸ்லிமுன் என்று கண்டிங்கன்னா அவர் குறிப்பிட்ட முஸ்லீம். அப்படி இல்லாமல் முஸ்லீம் முன் மட்டும் கண்டிங்கன்னா, அல் இல்லாமல் கண்டிங்கன்னா அவர் வந்து காமன், குறிப்பிட்டது இல்லை. ஸோ இப்போது இதை லைட்டாக நினச்சிக்கோங்க. இதை நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை, ஆனால் இதை கட்டாயமாக பாடமாக்கணும். ஸோ இப்போ நாங்கள் ஓகே முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியர் உண்டு. ஸோ பேசிக்காக நான் முஸ்லிமுன் என்று கேட்டால் என்ன ஆன்சர் வரணும் என்றால், முஸ்லிமுன் என்றால் ரஃபா, அது ஒத்தர், அது வந்து ஆண். இதை 3 சொன்னால் போதும். குறிப்பிட்டதை நாங்கள் பிறகு பார்ப்போம், பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். இதை 3 கட்டாயமாக சொல்லுங்கள். முஸ்லிமுன் என்றா ரஃபா, முஸ்லிமுன் என்றா ஒத்தர், முஸ்லிமுன் என்றா என்னது ஆண். அப்போ முஸ்லிமன் என்றா, முஸ்லிமன் என்றா நசுப், முஸ்லிமன் என்றா ஒத்தர், முஸ்லிமன் என்றா ஆண். முஸ்லிமின் என்றா முஸ்லிமின் என்றா அவர் வந்து ஜர், முஸ்லிமின் என்றா அவர் ஒத்தர், முஸ்லிமின் என்றா அவர் வந்து ஆண். இதை சொல்லணும். ரைட், சார்ட்டில் அடுத்த கொலமுக்கு போவோம். அடுத்த கொலமைக்கு முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி. ஓகே, அடுத்த கொலம். அப்போ முஸ்லிமானி என்றால் என்ன? முஸ்லிமானி என்றால் 2 முஸ்லீம். முஸ்லிமானி என்றால் 2 முஸ்லீம். ஆனால் அடுத்தது எல்லாம் சரி. முஸ்லிமானி என்றால் 2 முஸ்லீம், ஆனால் ரஃபா ஃபார்ம்ல இருக்கிறாரு. 2 முஸ்லீம் ரஃபா. முஸ்லிமுன் என்றால் ஒரு முஸ்லீம் ரஃபா. இது ஆண் பெண்ணை நான் சொல்லலை, இது சார்ட் முழுக்க ஆண் தான். ஸோ அதை சொல்லலை, நான் நம்பரை மட்டும் சொல்கிறேன். முஸ்லிமுன் என்றால் ஒரு முஸ்லீம் ரஃபா, முஸ்லிமானி என்றால் 2 முஸ்லீம் ரஃபா. சரியா? முஸ்லிமூன் என்றால் 3 முஸ்லீம் ரஃபா. இதை நினைவு வச்சுக்கோங்க. அப்போ இதை கொலம்ல 1 2 3 என்று நினைவு வச்சுக்கோங்க. 3 என்றால் 2, 2க்கு கூட தான் 3. ஆக்சுவலி நான் லேசிக்கு 3 என்று சொல்கிறேன். 2 கூட 5 6 என்றாலும் நாங்கள் 5 6 முஸ்லீம் என்றாலும் எங்களுக்கு முஸ்லிமூன் ரஃபா என்றால் முஸ்லிமூன் என்று சொல்லணும். ஓகேயா? அதுக்கப்புறம் அப்போ பார்ப்பீங்க. ஓகே, முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின் கிளியர். முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி. அப்போ 2வது அதை ரோ அது வந்து நசுபைந்தா பாருங்க, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி. நசுபும் முஸ்லிமைனி தான், ஜர்ரும் முஸ்லிமைனி தான். நசுபும் முஸ்லிமைனி தான், ஜர்ரும் முஸ்லிமைனி தான். அது என்னென்னா அப்படி தான் அரபிகள் அதை லாங்குவேஜை செஞ்சுக்கிறாங்க. ஸோ என்ன செய்யணுன்னு சொன்னால், இதுக்கு முஸ்லிமைனி என்றால் ஆன்சர் எப்படி வரணும் என்றால், அது ரஃபா, அது ரஃபா வைக்கல. ஏன்னா முஸ்லிமானி தானே ரஃபா. முஸ்லிமைனி என்றால் ஷுவராக 2 பேர் தான். சரியா? 2 பேர் தான், அது ஷுவர். ஆனால் என்ன செய்யணும் என்றால் 2 பேர் தான், ஆனால் அது வந்து நசுபா ஈக்கே மேலும் ஜர்ரா ஈக்கே மேலும். நீங்கள் நசுபன்னு மட்டும் சொன்னாலும் பிழை இல்லை, 50% தான் ஆன்சர் சரி. ஜர் மட்டும் சொன்னாலும் 50% தான் ஆன்சர் சரி. நீங்கள் சொல்லணும் இது வந்து நசுபா ஈக்கே மேலும் ஜர்ரா ஈக்கே மேலும். முஸ்லிமானி
100% ரஃபா. ரஃபா அடுத்தது அவர் வந்து 2 பேர். முஸ்லிமைனி 2 பேர். ஆனால் நஸ்பைக்கே மேலும் ஜர்ரைக்கே மேலும் எனக்கு ஷுவராக சொல்லலாம். அதை நாங்கள் அதை குர்ஆன்ல இருக்கிற அது ஆயத்தில் இருக்கிற இடத்தை வச்சு அதை கிராமரை பார்த்து எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் நசுபா ஜர்றேண்டு. ஆனால் அவரை தனியாக எடுத்து பார்த்தா எங்களுக்கு சொல்லலாம். அதை புறைக்கு நாங்கள் படிப்போம். அது எப்படி அது முஸ்லிமைனின்னு வந்து அது நசுபா ஜர்றேன்னு கண்டுபிடிக்கிற எப்படின்னு நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம். அதை பற்றி ஒரி பண்ணுவாங்க. அதை இப்போ நினைவு வச்சுக்கோங்க. முஸ்லிமைனியண்டா அது வந்து நசுபைக்கே மேலும் ஜர்ரைக்கே மேலும், ஆனால் 2 பேர். சரி, எங்களோட 3வது குளத்துக்கு போவோம். முஸ்லிமூன் என்ற குளம். முஸ்லிமூன் என்ற குளம் என்னன்னு சொன்னால் அது வந்து 2 பேரு கூட. நான் வந்து 2 பேரு கூட அப்போ இந்த 5-6 அடிக்கே மேலும் நான் வந்து இப்போக்கும் 3 சொல்கிறேன் லேசிக்கு. சரி, 1 2 3 எழுச்சிக்கோ லேசி தானே. ஸோ அது ப்ளூரல் என்று வச்சாலும் எடுக்கலும், இல்லாட்டி பன்மை என்றும் எடுக்கலும். முஸ்லிமூன் என்றால் பல முஸ்லீம்கள் ரஃபா, பல முஸ்லீம்கள், பல ஆண் முஸ்லீம்கள் ரஃபா. ஓகேயா? அதுக்கப்புறம் முஸ்லிமீன். அப்போ முஸ்லிமீன் என்று சொன்னால் பல ஆண் முஸ்லீம்கள், ஆனால் அவங்க நசுப் இல்லாட்டி ஜர் ஃபார்மேட்டில் இருக்கிறாங்க. நசுப் இல்லாட்டி ஜர் நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இதை வாய்ஸ் ரெக்கார்டை நான் பெருசாக செஞ்சேன். ஏன்னு சொன்னால் சின்னதை செஞ்சால் வந்து ஃபோர்ட் பண்ணக்குள்ள அது வந்து நிறைய வாய்ஸ் ரெக்கார்டாக போகுது. ஆக்சுவலி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் செஞ்சு வச்சுக்கொண்டா அப்போ ஒன்றிலே லெசன் முடிஞ்சு அதை மரம் சொல்ல தேவையில்லை. 2-3 சொல்ல தேவையில்லை. அப்போ ஒன்றை பார்த்து அதை நினைச்சுக்கொள்ள ஆக்சுவலி தான் கொஞ்சம் நீட்டமாக இது செய்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் ஐசுட்டீம் இதை வச்சுக்கொண்டு ஒரு 2 தடவை சரி ஒரு தடவை பார்த்தாலே விளங்கிடும். ஆனால் அப்படி விளங்காட்டி இன்னொரு தடவை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அது எப்படியும் அதை ப்ராக்டிக்கலாக செய்ய போகல உங்களுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் தான். முஸ்லிமூன் முஸ்லிமீன் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமீன. இதை உங்களுக்கு வேண்டிய சொன்னதுக்கு மிச்சம் வேர்டுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் நாங்கள் இதை முஸ்லீமுக்கு பதிலாக மூமின்னு பார்ப்போமே. மூமினுன் மூமினன் மூமினின் மூமினானி மூமினைனி மூமினீன. சிம்பிள். அதுக்கப்புறம் சாலி பார்ப்போமே. சாலிஹுன் சாலிஹன் சாலிஹின் சாலிஹானி சாலிஹைனி சாலிஹீன. சரி, நாங்கள் முஸ்லீம் மட்டும் தானே பார்க்கணும். காஃபிருக்கும் பார்ப்போமே. காஃபிருன் காஃபிரன் காஃபிரின் காஃபிரானி காஃபிரைனி காஃபிரீன. இது மாதிரி உங்களுக்கு முனாஃபிக்கு பார்க்கலும். இது நோமலை வந்து இந்த பேட்டர்ன் வாரது அக்கல் ஈக்கிறவங்களுக்கு, உசுறு ஈக்கிறவங்களுக்கு, அக்கல் என்ன மூளை ஈக்கிறவங்களுக்கு, ஜின்களுக்கு, மனிதர்களுக்கு, அப்படி இல்லாட்டி மலக்குகளுக்கு இது பேட்டர்ன் எடுக்கிறேன். உசுறு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் போகும். அது நாங்கள் இதை லெசன் 3 3rd பார்ட்டில் படிப்போம். லெசன் 3 2nd பார்ட்டில் இதிலே பெண்கள் சாட்டை படிப்போம். இப்போ உங்களுக்கு குருவான வாசிக்கல இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் விலங்கி ஸ்டார்ட் ஆகும். இப்படி நீங்கள் காணுங்க காஃபி ரூன்னு காண போகல. ஓகே, இது வந்து ரஃபா நிறைய காஃபியர்கள் என்று விலங்கி ஸ்டார்ட் ஆகும், ஆண் என்று விலங்கி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போக்கு இதை பேசிக் ஐடியா எடுங்க. இப்போக்கு நீங்கள் வந்து இந்த பேட்டர்னை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் நீங்கள் போடணும். சரி, இன்னொரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ முஸ்லிமன் என்றால் எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு அது உன் அன் இன் அது வந்து சவுண்ட் அதில் கண்டுபிடிக்க இயலும். இதுக்கு நாங்கள் சொல்கிறேன் சவுண்ட் என்று. ஆனால் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமூன முஸ்லிமீன அது வந்து ஆனி ஐனியில் தானே முடியுது. அடுத்தது வந்து ப்ளூரல் முடியுது ஈன தானே. இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் கம்பினேஷன் என்று. இப்போ லைட்டாக என்ன வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சவுண்ட் வந்து உன் அன் இன் வந்தால் சவுண்ட், ஆனி ஐனி இல்லாட்டி ஈன வந்தால் கம்பினேஷன். ஸோ நாங்கள் ஒரு விஷயம் ரஃபா நசுபா ஜர்ரான்னு கண்டுபிடிக்கக்குள்ள முதலாவது கண்டுபிடிக்கணும் இது வந்து சவுண்டாக கம்பினேஷனாண்டு. ஸோ எக்ஸாம்பிள் முஸ்லிமுன் என்று இதை கண்டுபிடி உன் இது அப்போ இது சவுண்ட், அப்போ இது ரஃபா, அப்படியே கண்டுபிடிக்க இயலும். அப்போ முஸ்லிமூன் என்று பார்த்தா ஊனை, அப்போ வந்து இது வந்து முதல்ல நீங்கள் சொல்லணும் இது கம்பினேஷனில் தான் இருக்குது, கம்பினேஷன் ரஃபா அப்படி சொல்லணும். ஸோ இப்போ நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்காது. ஆனால் இப்போது இப்படி நினைச்சுக்கோங்க. சவுண்டை செப்பரேட் பண்ணிக்கோங்க, கம்பினேஷனை செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஏண்டா அடுத்த எக்ஸசைஸ் வரும். இது 3 பாட்டு முடிஞ்ச போகிற உங்களோட எக்ஸசைஸ் வரும். அந்த எக்ஸசைஸ் எப்படி வரும் என்றால் நீங்கள் முதலாவது ஒரு வார்த்தையை எடுத்து முதல்ல கண்டுபிடிக்கணும் சவுண்டாக கம்பினேஷனாக. சவுண்ட் என்று சொன்னால் உன் அன் இன் சவுண்ட் தான் ரஃபா நசுப் ஜர்ரா போடலும்.
ஆனால் கம்பினேஷனாக என்ன உன்னீனில் கண்டுபிடிக்கலாவே. அப்போ வந்து ஆணி ஐனி ஐனிலையும் ஊன ஈன ஈனையிலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அது கம்பினேஷன் கண்டுபிடிச்ச போகிறோம், அதுக்கு போகிறோம் அது ரஃபா நஸ்பு ஜர்ன்னு உங்களுக்கு சொல்லிடும். இன்ஷா அல்லாஹ் நான் குரூப்பை கொஞ்ச நேரத்துக்கு ஓப்பனாக வைக்கிறேன். சரியா? உங்களுக்கு இதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேட்கலும் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஏழுமானமாய் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேயா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இது வந்து லெசன் 3 பார்ட் A முடிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ்.